வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படத்தில் சூர்யா தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படம் ஏஜ் கேப் ரொமான்ஸ் அப்படின்ற தீமில் அமைக்கப்பட்ட ஒரு ஃபேமிலி ட்ராமா. நம்ம ஹீரோ ஒரு பணக்கார வீட்டு பையன். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்காக இன்டர்நேஷ்னல் லெவலில் ஷூட்டிங்கில், அதாவது ஒலிம்பிக்ஸில் கோல்டு மெடல் வின் பண்ணியிருப்பார். இப்படிப்பட்ட ஃபேமஸான பர்சனாலிட்டியாக இருக்கிற இவருக்கு கல்யாணத்து மேலே சுத்தமாக ஈடுபாடே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அவங்க அம்மாவாக இருக்கக்கூடிய ராதிகாவுக்கு தான் புள்ள மேலே ஒரு கவலை. அது தனக்கு அப்புறமாட்டி யாரும் பார்த்துக்கிறதுக்கு இல்லை, அதுமாரி இந்த குடும்பத்தோட வாரிசுமே அதோட நின்றுமே அப்படின்ற ஒரு கவலை இருக்குது. இதை போக்குறதுக்கு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஃபாரின் போயிட்டு வரும்போது ஒரு குழந்தையோட வராரு. அதாவது வாடகை தாய் மூலமாக ஒரு குழந்தைய பெற்றெடுத்து வராரு. அந்த குழந்தைக்கு ஒரு மெடிக்கல் இஷ்யூ அப்படின்னும் போது அதோட வாடகை தாயை தேடுறாங்க. அந்த நபர் தான் நம்ம மமிதா பைஜு. ஸோ மமிதா பைஜுவை இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, இவங்க 2 பேருக்குள்ள அந்த ரொமான்ஸ் அப்படின்றது உண்டாச்சா, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தை ஒரு ஃபன் ஃபில்டு ஃபேமிலி ட்ராமாவா, அதுவும் எமோஷன் கலந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இனிஷியல் சீக்வன்சஸ் அப்படின்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப நீட்டாக அமைச்சிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக மமிதா பைஜு இந்தியா வந்ததுக்கு அப்புறமாட்டு ராதிகா கூட நடக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன் சீன்ஸாக இருக்கட்டும், சூர்யாவுக்கும் இவங்களுக்குமான அந்த காம்பினேஷன் சீன்ஸாக இருக்கட்டும், உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அந்த சஞ்சய் விஸ்வநாத் அப்படின்ற கேரக்டருக்கு பயங்கர ஆப்டாக பொருந்திருந்தார் அப்படின்னே சொல்லலாம். ஒரு கிளாஸியான ஒரு லுக்கில் இருந்தார். ஒரு நல்ல ஃப்ளோவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் போயிட்டு இருக்கும் போதே டக்குன்னு ஒரு கிரிஞ்சு சீன் ஒன்று வரும். ஒரு அப்பா சென்டிமெண்ட்டை பேசுகிற மாதிரியான ஒரு சீன். இது எதுக்கு இந்த கதையில் வச்சாங்க, இதுக்கும் படத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கே, சரி கொஞ்ச நேரம் வரும் போயிடும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது செகண்ட் ஆஃப் தொடங்கிச்சுங்க. செகண்ட் ஆஃப் முழுக்கவே இந்த மாதிரியான கிரிஞ்சு சீன்ஸ்னாலே லோட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் அம்மா பாசம் வரைக்கும் ஓகே. இதில் என்னென்னா சின்னம்மா பாசம்ன்றாங்க, சின்னம்மாவோட அப்பா அம்மா மேலே பாசம்ன்றாங்க. அதே மாதிரி சின்னம்மாவோட பொண்ணு ஒரு வீட்டில் கல்யாணம் பண்ணி போகிறா, அந்த மாமனார் இருக்கார்ல, அவரோட அண்ணன் மேலே ஏற்படக்கூடிய ஒரு பாசம் அப்படின்ற மாதிரி கண்டமேனிக்கு கதையை கொண்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஆமாம், இந்த படத்தில் அந்த ஏஜ் கேப் ரொமான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை தானே பேசினாங்க. அதே மாதிரி கோர்ட் கேஸ் இந்த மாதிரியான பஞ்சாயத்துகள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரியான கேள்வி ஒன்று எழுந்துச்சு. சரி இப்படியே சுபம் போட்டு முடிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா இல்லை, நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பஞ்சாயத்துகளை எடுத்து கடைசியாக கண்ணாபின்னான்னு கொண்டு போய் ஒரு மாதிரி முடிச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். எனக்கு இந்த படத்தில் அந்த ஏஜ் கேப் ரொமான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி அந்த சஞ்சயோட ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் யோசித்தேன். அவர் எப்பப்போலாம் ஃபாரின் ட்ரிப் போகிறாரோ அப்போ அவரோட கேர்ள் ஃப்ரெண்டாக செலக்ட் பண்ணக்கூடிய பெண்கள் இருக்காங்களா, அவங்க எல்லாமே ஒரு மாதிரி மிடில் ஏஜ்டாக ஒரு மாதிரியான ஒரு மில்ஃப் ஃப்ளவராக தான் நம்ம ஹீரோ இருக்கார். அவரை போய் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணால் அவர் எப்படி பண்ணிப்பார் அப்படின்ற ஒரு நியாயமான கேள்வியுமே எனக்கு எழுந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு நல்ல ஸ்டார்ட், பட் போக போக ரொம்ப சுமாரான ஒரு வேலை போன ஒரு படம். டைம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ரேட்டிங் 2.7 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் க்ளீன் வாட்ச் தான். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.